நண்பர்களே, சமீபத்தில் ரிலையன்ஸ் ஜியோ ஒரு அதிரடியான ஒரு ஆஃபரை வெளியிட்டிருந்தாங்க. தங்களுடைய 42வது ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் மூலமா இதை தெரிவிச்சிருக்காங்க. தங்களுடைய ஜியோ கிகா ஃபைபர் இல்லைனா ஜியோ ஃபைபர் அப்படிமோ இந்த ஜியோ ஃபைபரில் வெல்கம் ஆஃபர் அப்படிங்கிற ஒரு பேக்கை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெல்கம் ஆஃபரில் வந்து 10 பயனுள்ள விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் ஜியோ ஃபைபரை நீங்கள் பயன்படுத்த முடியும். என் பேர் சையத், நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்டையும் கொடுத்துக்கோங்க. ஆகஸ்ட் 2018 ரிலையன்ஸ் ஜியோ வந்து ஜியோ கிகா ஃபைபர் இல்லைன்னா ஜியோ ஃபைபர் அப்படிமோ இதை வந்து லான்ச் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 160 டவுன்ல வந்து இந்த ஜியோ ஃபைபரை வந்து லான்ச் பண்ற மாதிரி அவங்களுடைய டார்கெட். அது மூலமா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் டைம் எடுத்துக்காங்க. கிட்டத்தட்ட 15 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் இந்த சமீபத்தில் 42வது ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் மூலமா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜியோ ஃபைபர்ல வந்து அதிரடியான ஆஃபர்லாம் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அதிரடியான ஆஃபருக்குள்ள என்ன விஷயங்கள்லாம் இருக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, ஜியோ ஃபைபர் வெல்கம் ஆஃபர்னா என்ன? நீங்க ஜியோ ஃபைபர் 4 hour பிளான் இல்லனா ஜியோ ஃபைபர் ஆனுவல் பிளான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஜியோ ஃபைபர் வெல்கம் ஆஃபர் கிடைக்கும். ஸோ இது மூலமா உங்களுக்கு ஃப்ரீ HD இல்லனா ஃப்ரீ 4K லெட் டிவி உங்களுக்கு கிடைக்கும். அதோட சேர்த்து 4K செட் ஆஃப் பாக்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா உங்களுக்கு கொடுப்பாங்க. இதைத்தான் வந்து ஜியோ ஃபைபர் வெல்கம் ஆஃபர் அப்படின்னு சொல்றாங்க. 2, ஜியோ ஃபைபர் வெல்கம் ஆஃபர் வந்து எப்போ பயன்பாட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5, 2019. செப்டம்பர் 5 வந்து ஒரு பிரத்யேக டேட்னு சொல்லலாம். ஏன்னா ரிலையன்ஸ் ஜியோ வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட தேதி அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் 5ஓட சேர்த்து கிட்டத்தட்ட ஜியோக்கு வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. 3, ஜியோ ஃபைபர் வெல்கம் ஆஃபரை நீங்க டைரக்டா பயன்படுத்த முடியுமா பாத்தீங்கன்னா பயன்படுத்த முடியாதுங்க. ஜியோ ஃபைபர் 4 hour பிளானை வந்து நீங்க பயன்படுத்தினால் மட்டுமே உங்களுக்கு ஜியோ ஃபைபர் வெல்கம் ஆஃபரை வந்து உங்களால பயன்படுத்த முடியும். 4, ஜியோ ரிலையன்ஸ் தங்களுடைய ஜியோ ஃபைபர் 4 hour பிளானுக்கு வந்து அதோட விலை, அதுக்கப்புறம் வேலிடிட்டி, அதாவது கால அளவு எவ்வளவு நாள் பயன்படுத்தலாம், அதே போல இந்த ஜியோ ஃபைபரோட 4 hour பிளான்ல என்னென்ன ஆஃபர்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, இது எல்லாத்தையும் கூடிய விரைவில் நீங்க வந்து தெரிஞ்சுக்க போறீங்க, பயன்படுத்தலாம். 5, ஜியோ ஃபைபர் வெல்கம் ஆஃபரை ஒரு பண்டல் பேக்கா வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. சோ இது மூலமா உங்களுக்கு ஃப்ரீ 4K செட் ஆஃப் பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது முழுக்க டிஜிட்டல் செட் ஆஃப் பாக்ஸ் அப்படிங்கலாம். சோ இதுல உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா அல்ட்ரா HD என்டர்டெயின்மெண்ட், அதே போல VR கண்டென்ட், அதே போல உங்களுக்கு மல்டி பார்ட்டி வீடியோ கான்ஃபரன்சிங், ஹோம் செக்யூரிட்டி, அதே போல வாய்ஸ் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்க போகுது. கூடுதலான ஒரு தகவல் என்னன்னா இன்டராக்டிவ் கேம்ஸ் வந்து நீங்க இதுல பெற முடியும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஃப்ரீ 4K செட் ஆஃப் பாக்ஸ் வந்து எல்லா ஜியோ ஃபைபரோட பிளான்லயும் அவைலபிளா இருக்குது. ஒரு கூடுதல் அம்சமா நம்மளால பார்க்க முடியுது. 6, ஜியோ ஃபைபரோட முழுமையான பிளானை இது வரைக்கும் தெரிவிக்கல, பட் அதோட விலையை வந்து தெரிவிச்சிட்டாங்க. 700 ரூபாயில இருந்து 10,000க்குள்ள உங்களுக்கு மாத சந்தாவா இருக்கும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு கூடுதலான தகவல் என்னன்னா முழுமையான பிளானோட டேட்டா வந்து அநேகமா செப்டம்பர் 5க்குள்ள இருக்கலாம், இல்ல செப்டம்பர்ல இருக்கலாம். நம்மளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோடு சேர்த்து ஜியோ ஃபைபரோட 4 hour பிளானுக்கும் முழுமையான டீடைல்ஸை வந்து செப்டம்பர் 5க்குள்ள நம்ம எதிர்பார்க்கலாம். 7, ரிலையன்ஸ் ஜியோ தங்களுடைய ஜியோ ஃபைபர் வெல்கம் ஆஃபர்ல வந்து ஃப்ரீ டிவியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இல்ல ஹோம் பிசி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல டிவி வந்து என்ன பிராண்டு, அதுல என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும், அந்த டிவியோட சைஸ் என்ன அப்படிங்கறத எந்தவித அறிவிப்பும் வெளியிடல. ஜஸ்ட் ஃப்ரீ டிவி அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மேபி இது வந்து செப்டம்பர் 5க்குள்ள இது வெளிப்படலாம். இன்ன பிராண்டு, இன்ன சைஸ், இன்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கறத செப்டம்பர் 5 வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். 8, ரிலையன்ஸ் ஜியோ ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தங்களுடைய 42வது ஆனுவல் மீட்டிங்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஜியோ ஃபைபரோட முழுமையான பிளான், அதோட விலை என்ன அப்படிங்கறத நீங்க jio.com-லயும் மை ஜியோ அப்ளிகேஷன்லயும் தெரிஞ்சுக்க முடியும். அதுவும் செப்டம்பர் 5க்கு அப்புறம். 9, ஜியோ ஃபைபர் வெல்கம் ஆஃபர் மூலமா கிடைச்ச இந்த ஃப்ரீ ஃபுல் HD டிவியை நீங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஒருவேளை நீங்க ஆபரேட்டரை நீங்க மாத்தணும்னு விருப்பப்படும் போது இந்த ஃப்ரீ ஃபுல் HD டிவியை ரீஃபண்ட் பண்ணணுமா அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பா இருக்கும். அதுக்குண்டான எந்தவித அறிவிப்பும் இப்போதைக்கு இல்ல. மேபி செப்டம்பர் 5க்கு அப்புறம் வந்து இதோட ஃபுல் டீடைல்ஸ் அவங்க வெளியிடுவாங்க அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். 10, ஜியோ ஃபைபர் வெல்கம் ஆஃபர் மூலமா உங்களுக்கு ஃப்ரீ ஃபுல் HD டிவி இல்லனா ஃப்ரீ ஹோம் PC கிடைக்கும் அப்படிங்கறத தெரிவிச்சிருந்தாங்க. இது எப்போ உங்களுக்கு கிடைக்கும்னா உங்களுக்கு ஜியோ ஃபைபர் 4 hour பிளான் பயன்படுத்தினால் மட்டுமே உங்களுக்கு ஜியோ ஃபைபர் வெல்கம் ஆஃபர் மூலமா உங்களுக்கு ஃப்ரீ ஃபுல் HD டிவி உங்களுக்கு கிடைக்கும். இது தொடர்ச்சியா நீங்க பயன்படுத்த முடியுமா, இல்ல இந்த ஃப்ரீ ஃபுல் HD டிவிக்கு வந்து நீங்க ஸ்பெஷலா வந்து ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணணுமா அப்படிங்கிறது எந்தவித அறிவிப்பும் வெளியிடல. கூடிய விரைவில் இந்த அறிவிப்பு வெளியிடலாம், அதுவும் செப்டம்பர் 5க்கு அப்புறம். ஃபைனலி கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது ரிலையன்ஸ் ஜியோவோட ஜியோ ஃபைபர் மூலமா உங்களுக்கு ஜியோ ஃபைபர் 4 hour பிளானும் ஜியோ ஃபைபர் வெல்கம் ஆஃபரும் இணைஞ்சு உங்களுக்கு ஃப்ரீ வாய்ஸ் கால் கொடுக்குறாங்க. இந்த ஃப்ரீ வாய்ஸ்
வாய்ஸ் கால் வந்து உங்களுக்கு நேஷனல் காலா இல்ல இன்டர்நேஷனல் காலா அப்படிங்கிறது தெரியல. கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம், அதுவும் செப்டம்பர் 5க்கு அப்புறம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ரிலையன்ஸ் ஜியோ சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க ஜியோ ஃபைபருக்காக. இந்த ஜியோ ஃபைபரை நீங்க பெறும்போது என்னென்ன விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு 10 பயனுள்ள விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கண்டிப்பா இந்த 10 பயனுள்ள விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். நீங்க வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.